ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வெக்டார்ஸ் அண்ட் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. வெக்டார்ஸ் அண்ட் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரி சேர்த்து ஒரு டீசென்ட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் அண்ட் கொஸ்டின்ஸும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. அந்த வகையில் இன்னைக்கு லெக்சர் 1. இந்த லெக்சர்ல நம்ம கவர் பண்ண போகிறது இன்ட்ரடக்ஷன் டு 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இது வரைக்கும் நம்ம 2D ஜியோமெட்ரியில பார்த்துருப்போம். 2D ஜியோமெட்ரியில பாயிண்ட், லைன், கானிக் செக்ஷன்ஸ், கர்வ்ஸ், சர்க்கிள்ஸ் இதெல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அண்ட் ஒவ்வொரு 2D கோஆர்டினேட் டூ டி ஜியோமெட்ரியில இருக்கிற பாயிண்ட்டையுமே நம்ம வந்துட்டு எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு ஆர்டர் பேர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலா 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்குள்ள போக போறோம். பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்ச கார்டீசியன் பிளேன். கரெக்டா? இப்போ ஒரு பாயிண்ட் நான் இதில் பிளாட் பண்றேன்னா அதை வந்துட்டு இங்க -2, 2 அப்சிசா ஆர்டினேட் அப்படின்னு 2 பாயிண்ட் வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். அண்ட் இது வந்து அ பிளேன். 2 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து நமக்கு கிடைக்கிறது ஒரு பிளேன். அண்ட் இதுல இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதெல்லாமே வந்து 2Dல நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ரைட் சைடுக்கு வாங்க, 3Dக்குள்ள போகலாம். 3D இந்த சிஸ்டம் பேர் வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இந்த சிஸ்டம் பேர் வந்துட்டு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு, ஜெட் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் என்னெல்லாம் பண்ணுவோமோ இங்க அடிஷ்னலா அதை ஜெட் ஆக்சிஸ்க்கும் பண்ணணும். இப்போ அங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்றோம்னா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோமா. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், அவ்வளவுதான். எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். ஓகே, அங்க வந்து நமக்கு 2 லைன்ஸ் இருந்துச்சு, எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 லைன்ஸ் இருந்துச்சு 2D கோஆர்டினேட் சிஸ்டம்ல. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 லைன் இருக்குங்கிறதுனால நமக்கு ஒரு பிளேன் கிடைச்சிச்சு. 2 லைன் கான்ஸ்டிடியூட் ஒரு பிளேன். இந்த 2 லைனும் கன்சிஸ்ட் பண்றது ஒரு பிளேன். இந்த பிளேன்ல தான் நம்ம ஃபுல்லாவே நம்மளோட ஸ்டடிஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பிளேன்ல தான் நம்ம கர்வ்ஸ் எல்லாமே வரைஞ்சோம். இந்த பிளேனை வந்துட்டு நம்ம எக்ஸ் ஒய் பிளேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ நமக்கு வந்து ஒரு பிளேன் இருந்துச்சு. இங்க 3 லைன் இருக்கு. இங்க 3 லைனையும் ஒவ்வொரு பேரா 3 லைனையும் பேரா எடுத்தா நமக்கு வந்துட்டு 3 பிளேன்ஸ் கிடைக்கும். பாருங்க, இங்க கிரீன் கலர்ல ஒரு பிளேன் இருக்கு, அதுதான் ZY பிளேன். ப்ளூ கலர்ல ஒரு பிளேன் இருக்கு, அதுதான் YX பிளேன். அண்ட் ஆரஞ்சு கலர்ல ஒரு பிளேன் இருக்கு, அது ZX பிளேன் ஆர் XZ பிளேன். ஓகேவா? 3 பிளேன்ஸ் நமக்கு மொத்தமா கிடைச்சிருக்கு. இந்த 3 பிளேன்ஸும் டுகெதர் ஃபார்ம் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த 3 பிளேன்ஸும் சேர்த்து தான் நமக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம இங்க வந்துட்டு 1 2 3 4 அப்படின்னு 4 குவாட்ரண்ட்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 லைன்ஸும் இன்டர்செக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த 4 செக்ஷன்ஸை நம்ம 4 குவாட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்க வந்துட்டு 3 பிளேன்ஸ் இருக்கு. இந்த 3 பிளேன்ஸும் மீட் பண்ணி நமக்கு 8 செக்ஷன் கிடைக்குது மொத்தமா. கரெக்டா? இங்க பாருங்க, இங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த கிரீன் பிளேன், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இது ஒரு செக்ஷன், கீழே இருக்கிறது ஒரு செக்ஷன், லெஃப்ட் சைட்ல கீழே இருக்கிறது ஒரு செக்ஷன், மேல இருக்கிறது ஒரு செக்ஷனுங்கிற மாதிரி மொத்தமா 8 செக்ஷன்ஸ் கிடைக்குது இல்லையா? இந்த 8 செக்ஷன்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3Dல நமக்கு 8 ஆக்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்டன், செகண்ட் ஆக்டன், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ், செவன்த், எயித் அப்படின்னு 8 ஆக்டன்ஸ் இருக்கும். அதை பத்திலாம் நம்ம வந்துட்டு டீட்டெயிலா படிக்க தேவையில்லை, தெரிஞ்சா போதும். 8 ஆக்டன்ஸ் இருக்கும். அங்க எப்படி குவாட்ரண்ட்ஸோ இங்க ஆக்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பாயிண்ட் இன் 3D. ஸோ ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நமக்கு 2Dல எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு ஆர்டர் பேரை வச்சு ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ இங்க வந்துட்டு எக்ஸ் கமா ஒய் கமா செட் முடிஞ்சது. 2Dல வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் ஒரிஜின், அது வந்துட்டு என்ன, இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2Dல இதோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், d ஈக்குவல் டு ரூட் அண்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கேயும் அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒரிஜின் வந்துட்டு வில் பி வாட், d ஈக்குவல் டு ரூட் அண்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர்.
முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அங்க ரெண்டு லைன்ஸ் இருந்துச்சு எக்ஸ் ஒய் அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதாவது ரெண்டு லைன் இருந்துச்சு ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அண்டர் ரூட் அப்படின்னு நம்ம போட்டோம் இங்க மூணு லைன் இருக்கு ஸோ அடிஷ்னலா நமக்கு வந்து ஜெட் ஆக்சிஸ்லயே ஒரு பாயிண்ட் இருக்கு நம்ம எக்ஸ் ஒய்க்கு என்னெல்லாம் பண்ணோமோ அது எக்ஸ்ட்ராவா ஜெட்டுக்கும் பண்ணா நமக்கு ஆன்சர் வரப்போகுது அவ்வளவுதான் ஓகே அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அதுக்கு என்ன முதல்ல நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் Q அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் x1 y1 z1 ஓகே P அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் x2 y2 and z2 ஓகே டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Q இப்போ P and Q வந்து 2D ஒரு பிளேன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ரூட் அண்டர் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square பண்ணுவோமா இங்கேயும் அதே தான் xyக்கு பண்றத நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் zக்கும் சேர்த்து பண்ணுவோம் ஸோ QP ஓட டிஸ்டன்ஸ் ரூட் அண்டர் x2 minus x1 the whole square சாரி ஒரே நிமிஷம் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square okay whole under the root இதுதான் distance between two points செக்ஷன் ஃபார்முலாக்கு வரும் செக்ஷன் ஃபார்முலால 2Dல நம்ம என்ன பண்ணுவோம் உதாரணத்துக்கு இங்க PQ Q இங்க இருக்கு P இங்க இருக்கு யூஸ்வலா P இந்த பக்கம் Q இந்த பக்கம் இருக்கும் பரவாயில்ல இது ஒன்றும் தப்பு கிடையாது இருக்கு நடுவுல வந்து ஒரு பாயிண்ட் நடுவுல இல்ல சம்வேர் Pக்கும் Qக்கும் உள்ள R அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அண்ட் அந்த R வந்து have to divide P and Q PQ அந்த லென்த்தை M:n அந்த ரேஷியோல நம்ம பிரிக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும் R அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேணும் அப்போ இந்த R நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் 2Dல எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான் 3Dலையும் அடிஷ்னலாக நம்ம Z-க்கும் கண்டுபிடிப்போம் ஸோ R ஈக்குவல் டு இது இன்டர்னல் டிவிஷன் தானே M x2 plus N M x2 plus N x1 divided by M plus N, comma M y2 plus N y1 divided by M plus N, comma M z2 plus N z1 divided by M plus N. எக்ஸ்டர்னல் டிவிஷனுக்கும் இந்த சேம் லாஜிக் தான் நம்ம வந்துட்டு 2Dல என்ன பண்ணுவோமோ அதே தான் 3Dலையும் பண்ணுவோம் இங்க சப்ட்ராக்ட் பண்ணுவோம் mz2 minus nz1 சாரி zக்கும் சேர்த்து பண்ணுவோம் mz1 minus nz1 divided by m minus n. So the same logic holds. Centroid of the triangle கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூணு பாயிண்ட் இருக்கு PQR அப்படின்னு மூணு பாயிண்ட் இருக்கு x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 அப்படின்னு மூணு பாயிண்ட் இருக்கு இப்போ சென்ட்ரியாய்ட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இதுக்கு என்ன பண்ணணும் சிம்பிள் 2Dல என்ன பண்ணுவோம் x1 plus x2 plus x3 divided by 3 y1 plus y2 plus y3 divided by 3 z1 plus அப்படின்னு நமக்கு பண்ணுவோம் 2Dல xக்கும் yக்கும் பண்ணுவோம் சேம் திங் தான் இங்க zக்கும் சேர்த்து பண்ணணும் z1 plus z2 plus z3 by 3 ஸோ சொல்றதை விட நான் எழுதியும் காட்டுறேன் ஓகே ஸோ Q P and R வந்துட்டு நான் x1 y x3 y3 and z3 அப்படின்னு வச்சுக்கேன் ஸோ சென்ட்ராய்ட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை PQR அதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலாங்க x1 plus x2 plus x3 divided by 3 y1 plus y2 plus y3 divided by 3 z1 plus z2 plus z3 divided by 3 அவ்வளோதான் சிம்பிள் ஓகே அடுத்த கான்செப்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் அ லைன் ஓகே
இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம வந்து சில கன்சிடரேஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஓகே, 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? A x1 y1 z1. A ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ B x2 y2 z2. ஓகே. ஓகே, இப்போ ஒரு லைன் இருக்கு, அது AB வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? DCஸ்னா என்ன? DC ஸ்டாண்ட் ஃபார் டைரக்ஷன் கொசைன். டைரக்ஷன் கொசைன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த லைன் AB இருக்குல்ல, நான் இந்த லைன் வந்து லைன் AB அப்படின்னு சொல்றேன். இந்த லைன் AB இருக்குல்ல, இந்த லைன் AB எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஆக்சிஸோட பீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஜெட் ஆக்சிஸோட காமா ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனோட டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி இருக்கும்னா காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா. இதுதான் இந்த லைன் ஏபியோட டைரக்ஷன் கொசைன்ஸ். அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ காஸ் ஆஃப் தட் ஆங்கிள், ஒய் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ காஸ் ஆஃப் தட் ஆங்கிள், ஜெட் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ காஸ் ஆஃப் அது. இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு வாட்டியும் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு எழுதுறது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஒரு நோட்டேஷன் எல் எம் என். இதுதான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ லைன். ஓகே, டிஆர்னா என்ன? டிசி. ஓகே, டிஆர்னா என்ன? வேற கலர் பென் எடுத்துக்கிறேன். ஓகே, DR stand for direction ratios. Assume A, B, C are direction ratios of this line AB. எப்போ நம்ம வந்து ஒரு செட்டை டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம்? whenever L by A is equal to M by B is equal to N by C. ஸோ இப்போ சர்டன் நம்பர்ஸ் இருக்கு, ஏபிசி அப்படின்னு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் எல்லாம் எல்லாலையும் எம்மாலையும் என்னாலையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ரேஷியோ சேம் ஆயிடுது. அப்படின்னா அந்த டிவைட் பண்ற நம்பர் ஏபிசியை நம்ம டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் வில் தட் பி யூனிக் ஆர் நோ? டைரக்ஷன் கொசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு யூனிக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு லைன் வந்து ஒரு ஆங்கிள் தான் மேக் பண்ணும். அந்த ஆங்கிளோட காஸ் ஒன்று தான். ஸோ ஒரு ஆங்கிள் தான் இருக்கு. ஸோ காஸ் ஆஃப் தட் ஆங்கிள் வில் ஆல்சோ பி சேம். ஒன்று தான். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ லைன் இஸ் யூனிக். ஆனால் டைரக்ஷன் ரேஷியோஸ்க்கு அந்த கண்டிஷன் கிடையாது. டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் நாட் யூனிக் பட் இன்ஃபினிட். ஒரு செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடையாது, நிறைய செட் இருக்கும். இப்போ பாருங்க, இதே கண்டிஷனை ஐ கேன் அச்சீவ் ஈவன் பை டிவைடிங் இட் வித் 2a ஈக்குவல் டு எல் டிவைடட் பை 2b ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2c. இப்பவே எனக்கு வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைச்சிருச்சு, 2a 2b 2c. இதே மாதிரி 2.1a 2.1 into b 2.1 into c-யும் will be direction ratio for this line. ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கும். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் நாட் யூனிக், ஆனால் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் யூனிக். ஓகே, அடுத்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கும் டைரக்ஷன் ரேஷியோக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முன்னாடியே நம்ம ஒன்று பார்த்துட்டோம். எல் பை ஏ ஈக்குவல் டு எம் பை பி ஈக்குவல் டு என் பை சி அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஜியாமெட்ரிக்கலா அந்த காஸ் தீட்டாலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ relationship between DCs and DRs. Okay. DC-னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? Cos of the angle made by the line with x-axis, y-axis and z-axis. Okay. Okay.
Z axis, X axis, Y axis. ஓகே, இதுதான் அந்த 3D ஸ்பேஸ். இப்போ let us draw a line. ரேண்டமா ஒரு லைன் போகுது, ஓகேவா? இங்கே தான் நமக்கு B பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்டா இல்லைன்னா வேற பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே சம்வேர் A பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Okay. இப்போ I have to find the angle made by this line with the x-axis. அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஒரிஜின் இருக்குல்ல, இங்க இங்க தானே 0 பாயிண்ட் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்து A பாயிண்ட் மேல வைக்கிறேன். I'm shifting the origin to A. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. ஸோ இப்போ என்னோட லைன் வந்து பார்க்க எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். A, இது வந்துட்டு x1, y1, z1. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் என்னோட x ஆக்சிஸ் போகும், இந்த பாயிண்ட்ல இருந்து தான் y ஆக்சிஸ் போகும், இந்த பாயிண்ட்ல இருந்து தான் z ஆக்சிஸும் போகும். சரியா? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லை, அந்த ஒரிஜின் பாயிண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட z ஆக்சிஸ் இப்படி போகுது, y ஆக்சிஸ் இப்படி போகுது. அண்ட் இங்கே தான் A பாயிண்ட் இருக்கு, கொஞ்சம் தூரம் தள்ளி B பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண போறேன் எக்ஸ் ஆக்சிஸ் மேல. இது பார்க்க முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். Distance between a point and the axis. Okay. இப்போ இந்த 3D coordinate systemல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட் will make certain distances with all the axes. இங்க பாருங்க, இப்போ Z ஆக்சிஸோட இது ஒரு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுது, Y ஆக்சிஸோட இது ஒன்று மேக் பண்ணுது, X ஆக்சிஸோட இது ஒன்று மேக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. டயக்ராம் கிளியரா இல்லை அப்படின்னா I'll draw a better diagram. ஓகே, இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து XY பிளேன்ல இல்ல, கொஞ்சம் பிளேனுக்கு முன்னாடி இருக்கு. ஓகே, இந்த கிரீன் கலர்ல நான் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன்ல, இதெல்லாம் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணா அது எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த கிரீன் லைன் அலாங் த கிரீன் லைன் போய் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கும். அதே மாதிரி Z ஆக்சிஸ்ல அலாங் த கிரீன் லைன் போகும், Y ஆக்சிஸ்க்கு அலாங் த கிரீன் லைன் போகும். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த லைன் எல்லாமே பெர்பெண்டிகுலர். ஓகே, இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த perpendicular distance along இந்த distance perpendicular distance between the point and the x-axis. அதை A அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ ஒரிஜின்ல இருந்து இது வரைகிறது பேர் என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் ஒரிஜின். அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை நான் Dன்னு வச்சுக்கலாம். D ஈக்குவல் டு, வேற கலர் பென் எடுத்துக்கிறேன். D ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் plus z square இந்த பாயிண்ட் வந்து x y z. ஓகே, அப்போ இப்போ எனக்கு சாலிடா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. இது கரெக்டா? இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கு, இது ஹைப்போடென்யூஸ், அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இதுதான் வந்து என்னோட x. அப்போ a ஓட வேல்யூ வந்து என்ன? p ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டர் ரூட், பைத்தகோரஸ் தியரம்.
அப்போ a ஓட வேல்யூ will be equal to x square plus y square plus z square minus x square under root. So root under y square plus z square. இந்த மாதிரி perpendicular distance of a point point and the y axis. அதுக்கு என்ன வரும்? இப்போ y axis வந்து b அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா b ஓட வேல்யூ will be equal to root under x square plus z square. Perpendicular distance between point and z axis அதை நான் c அப்படின்னு வச்சுக்கிறேன்னா c ஓட வேல்யூ எனக்கு என்ன வரும்? root under z square வராது x square plus y square. அந்த பர்டிகுலர் வேல்யூ x ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா x வேல்யூ மட்டும் போயிடும் ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்றோம்ல. இதே மாதிரி தான் y ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸை நான் சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட ஹைப்போடென்யூஸ் என்னோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது அட்ஜசன்ட் சைடா வரும். ஸோ நான் அதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் வரும். இதே நான் ஜெட் ஆக்சிஸ்க்கு எடுத்தேன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் மட்டும் போயிடும். ஜெட் ஆக்சிஸ்க்கு ஜெட் டேர்ம் இருக்காது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எக்ஸ் டேர்ம் இருக்காது, ஒய் ஆக்சிஸ்க்கு ஒய் டேர்ம் இருக்காது. ஹோப் தட் இஸ் கிளியர். இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ கமிங் பேக், நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிசி அண்ட் டிஆர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னோட ஒரிஜினை ஏ பாயிண்ட்ல ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் and then at perpendicular distance of point B between point B and the line and the x-axis. Okay. And அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு நமக்கு அது தேவைப்படாது. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ட்ரையாங்கிள் பேரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. அண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜின்ல இருந்து பி பாயிண்ட் வரைக்கும், ஒரிஜின் வந்து x1ங்கிறதுனால இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் would be equal to x2 minus x1. ஓகே, அப்போ cos alpha is equal to x2 minus x1 divided by b. இதே மாதிரி தான் y ஆக்சிஸ்க்கும் சரி z ஆக்சிஸ்க்கும் சரி. cos beta is equal to y2 minus y1 by t. நமக்கு யோசிச்சு பார்த்தாலே தெரியுது இல்ல, இதே மாதிரி தான் அங்க வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பிளேஸ்ல ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், y2 minus y1 கிடைக்கும். cos gamma equal to z2 minus z1 by d. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா cos alpha by x2 minus x1 will be equal to cos beta by y2 minus y1 will be equal to cos gamma by z2 minus z1. இப்போ என்னோட ரேஷியோஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ்லாம் என்னது, x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. ஸோ இது எல்லாமே டைரக்ஷன் ரேஷியோஸ். சாரி, இது வந்து ஒரு செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ். இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் அந்த லைன்ல இருக்க எந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சுனா கூட என்னால டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃபார்ம் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் நாட் யூனிக் பட் இன்ஃபினிட். நிறைய டைரக்ஷன் ரேஷியோஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல இருந்து இன்னொரு ரிசல்ட் கூட நம்ம எடுக்கலாம், ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் அண்ட் ஆடிங். இப்போ ஏபியோட வேல்யூ வந்துட்டு என்ன, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. Whole under the root. கரெக்டா? இப்போ நான் இது மூணுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. So 1, 2, 3. இந்த ரிசல்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1, 2, 3 அந்த மூணு ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்.
ஸோ இதுவும் ஒரு ரிசல்ட். L is equal to A by R. M is equal to B by R. N is equal to C by R. இதுதான் நம்ம முன்னாடியே நம்ம இங்க எழுதியிருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல எழுதியிருக்கோம். L by A equal to M by B equal to N by C அப்படின்னு. இந்த ரிசல்ட்டும் நமக்கு வந்து நம்ம ஜியாமெட்ரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த லெக்சர்ல நம்ம 3D ஜியாமெட்ரியை பத்தி பேசிக்ஸ் பார்த்தோம். அடுத்து வர லெக்சர்ஸ்ல இன்னும் டீட்டெயில்டா நிறைய கான்செப்ட்ஸ் பார்ப்போம். Until then, thank you.